மீனா அதான் 5 லட்ச ரூபா இப்போ கொடுத்துட்டோம்ல மீனா. இதுக்கப்புறம் வந்து சீதாக்கும் பிரச்சனை இருக்காது, செல்வத்துக்கும் பிரச்சனை இருக்காது. என்ன ஒன்று, நம்ம காருக்கு பக்கம் கார் மேலே இருந்த கடனெல்லாம் இப்போ தான் அடைச்சோம். திருப்பி இப்போ அந்த கடனுக்கு வந்துருச்சு. விடு, நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு கடன் இல்லாமல் வாழ்க்கை போகவே போகாது போல் அப்படின்னு வந்து இப்போ முத்து பேசிக்கிட்டு இருக்கார். இந்த ப்ரொடிக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனா அப்போ வந்து ஆமாங்க, எப்படி இருந்தாலும் சரி நம்ம நல்லது தானே செஞ்சுருக்கோம், நமக்கு கவலைப்பட வேணாங்க, நானும் அதெல்லாம் பற்றி யோசிக்கல. இப்போ நமக்கு எப்படி இருந்தாலும் இந்த பூ கட்டுற பிஸ்னஸில் எனக்கு புதுசாக அந்த அப்பார்ட்மெண்ட் ஆர்டரில் பணமும் நிறைய வரப்போகுது, சமாளிச்சுக்கலாங்க, எதாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கடையில தான் வந்து இப்போ சத்யா வேற வந்து இப்போ அந்த ரேகாவோட கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மாவை உங்களுக்கு சீக்கிரமாகவே காமிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல, சரி ஓகே காமிங்க அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா தான் இதோ எங்கள் அம்மா இன்னைக்கு என்னை பிக் பண்ண வருவாங்க, வரும்பொழுது வேணா பாருங்க, என்னால் கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியாது, இதோ வந்துருவாங்க, ஏதோ கால் பண்ணிட்டாங்க, மிஸ் கால் கொடுத்தாங்க, வெளில தான் நிற்கிறாங்க போல், நான் வெளில இப்போ போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளில போனதுக்கப்புறமா காரை விட்டு இறங்கி வர சிந்தாமணியை பார்த்து ஷாக் ஆகுறாரு சத்யா. சிந்தாமணியோட பொண்ணு தான் ரேகான்னு. இப்போ ரேகாவை லவ் பண்ணலாமா வேணாமான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து பார்த்தா ரேகா அவங்கள்ட்ட பேசி ஏதோ பேசிகிட்டே இருந்துட்டு அவங்க கூட காரில் ஏறி இவருக்கு லைட்டாக கையை மட்டும் காமிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கடையில் தான் வந்து பார்த்தா வந்து சிந்தாமணி என்ன பண்ணுறாங்க, போகிற வழியிலே வந்து இப்போ அந்த ஃபினான்ஷியருக்கு கால் பண்ணி அந்த வீட்டை சீக்கிரமாகவே வந்து எடுத்துக்கணும், ரொம்ப நாள் ஆச்சுன்னா வந்து நம்ம அந்த பத்திரத்தை எடுத்தாச்சு, அந்த பத்திரத்தில் அவங்க அப்பாவோட கையெழுத்து போடல அப்படிங்கிறலாம் தெரிய வந்துச்சுன்னா அதை ஏதாவது சமாளிச்சிருவாங்க, அதுக்கு முன்னாடி வீட்டை நம்ம கை கொண்டு வரணும் அப்படின்னு பேச இதெல்லாம் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க ரேகா. இதில் என்னடா அது, நம்ம அம்மா பேசுறது பண்ணுறதெல்லாம் பார்த்தா சரியில்லையேன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க அதே சமயத்தை தான் வந்து பார்த்தா சீதா இப்போ வந்து அருண் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கதை கேட்குறாங்க. முதல் தடவையாக வந்து பார்த்தா அருண் வீட்டுக்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு வீட்டில் சரக்கு பாட்டிலாம் ஏற்பாடு பண்ணி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. மாற்றி எல்லாரும் வந்து குடிச்சிட்டு பேசிகிட்டே இருக்கும் பொழுது சீதா எனக்கு ஒரு ஆம்லெட் எடுத்து வா அப்படின்னு கத்த சீதா ஆம்லெட் எடுத்து வந்து கொடுத்து போகிறாங்க. போகும்போது வந்து ஏன்பா என்ன இருந்தாலும் அருண் உங்கள் ஒய்ஃப் மிஸ்ஸஸோட அக்காவோட வீடு தானே அந்த முத்து வீடு, அவங்க மேலே ஏன்பா இவ்வளோ கோபமாக இருக்க அப்படின்னு வந்து சொல்ல, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவன் தான் வந்து ஆள் வச்சு எங்கள் அம்மாவை வெடிக்க விட்டுருக்கான், அவனெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், இந்த 5 லட்சத்தோடு நிறுத்த மாட்டேன் அப்படின்னு வந்து பேச, ஏன்பா சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்மளுமே பார்த்தோமேப்பா, உங்கள் அம்மா தானே வந்து ஃபோன் பேசிகிட்டே வந்தாங்க அப்படின்னு சொல்ல, தான் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம ஃப்ரெண்டை பலார் அப்படின்னு அறையிறாரு. இந்த மாதிரிலாம் பேசாத, தயவு செஞ்சு என்னை வெறுப்பேற்றாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூலம் கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்ட்டு, எனக்கு தெரியும் அவன் வேணுன்னே தான் பண்ணான், சிசிடிவி எல்லாம் நான் பார்க்க மாட்டேன், எங்கள் அம்மா போனதுக்கு காரணம் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து அந்த முத்து தான், இதுக்கு அடுத்த கட்ட பிளான் தான் இந்த 5 லட்ச ரூபா எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் இன்னொரு கேஸை இன்னும் பெரிய கோர்ட்டில் கொடுக்க போகிறேன், கொடுத்து அவனை மொத்தமாக காலி பண்ணி இந்த 5 லட்சமும் போச்சு ப்ளஸ் அவனுக்கு வாழ்வாதாரமும் போச்சுன்னு இருக்கணும். இந்த 5 லட்ச ரூபா முத்துக்கு அடி, இன்னொரு பக்கம் அந்த வாழ்வாதாரம் செல்வத்துக்கு அடி அப்படின்னு வந்து பேசி இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அதை கேட்டு சீதா வேகமாக வந்துடுறாங்க. வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், என்ன நீங்கள் பைத்தியம் ஆயிட்டீங்களா, அப்போவே மாமா சொன்னாங்க நீ வந்து ஒன்று சரியில்லை, அவருக்கு முன்கோபம் ஜாஸ்தி, வன்மம் ஜாஸ்தி அப்படின்ட்டு. நானும் அதை பல தடவை பார்த்துருக்கேன், ஆனால் நானும் சரி ஓகேன்னு பொறுத்து போனால் அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு அதில் பார்ட்டி வச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டு பார்ட்டி வச்சுட்டு இப்போ அவங்களுக்கு மொத்தமாக பழி வாங்குறீங்க. உங்களுக்கு தேவை வந்து அத்தையோட மரணத்துக்கு நீதி கிடைக்கிறது கிடையாது, உங்களுக்கு பல நாளாக இருக்க வெறுப்பும் அப்படி கோவம், ஏன்னா வந்து ஒரு டிரைவருக்கு கிடைக்கிற மரியாதை நான் ஒரு போலீஸ் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஈகோ இருக்குல்ல, அந்த ஈகோக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், தயவு செஞ்சு அந்த மாதிரி அவங்கள போட்டு படுத்துகிற வேலை திருப்பி தொல்லை பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க, அதெல்லாம் நல்லதே இல்லை அப்படின்னு வந்து பேச இவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்ட்டு என்னடி என்ன எதிர்த்து பேசுறியா, உன்ட்டு எத்தனை தடவை சொன்னேன் என்னை எதிர்த்து பேசாத, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்ட்டு வந்து பலர் அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அடிச்சு பிடிச்சி தள்ளினோன்னா அவங்க அப்படியே கீழே விழுந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு தலையில் வேறு லைட்டாக அடிபட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்து கிளம்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக அவங்களே போயிடுறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போயிருக்கிற அதே சமயத்தை தான் வந்து பார்த்தா இப்போ திருப்பி ரோகிணி மீனாவுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. மீனா நீ ஃபோன் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அந்த ரோகிணி நம்பர் தரேன், நீ வேணா நேரில் வேணா போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு மட்டும் பார்த்து வா அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா திருப்பி சத்யா ஒன்று வந்து நான் கிட்டக்க மாமா இருக்கேன், ஒரு கலெக்ஷனுக்காக வந்தேன் அப்படின்னு அவர் நேரில் போகிறார். போனால் அவனுக்கு ரொம்ப முடியல, அதனால் இப்போ தான் வந்து ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கா கிறிஷை, ராத்திரிலாம் தூக்கி போட்டுச்சு உடம்ப அப்படின்னு வந்து சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்ட்டு வந்து இந்த விஷயத்தை சத்யா சொன்னதும் முத்துவும் மீனாவும் சரி ஹாஸ்பிட்டல் தானே மீனா, ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம், அது தப்பு இல்லை அப்படின்ட்டு நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளார போனால் கிறிஷுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, அங்கே வந்து உங்களை பற்றி தான் திருப்பி கேட்டுட்ருக்காரு, நீங்கள் அடிக்கடி வந்து பாருங்கள் அப்படின்னு டாக்டரே சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலில் இருந்தால் பிரச்சனை இல்லை மேடம், எங்களுக்கு ஒரு கேஸ் போயிட்டுருக்கு அதனால தான் அப்படின்னு புரியுதுப்பா நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிறிஷ் எல்லாம் சரியாயிடும் கிறிஷ் அப்படின்னு பேசிகிட்டே வெளில வரும்போது வந்து பார்த்தா
வெளில ஒரு டாக்டர் கிட்டக்க வெயிட்டிங்கில் இருந்து ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்படியே உள்ளார வந்து கதவை திறந்துட்டு வெளில வராங்க சீதா. ஏங்க அது சீதா தானே அப்படின்னா, ஆமாம் இங்கே தானே வேலை பார்க்குறாவ அப்படின்னு சொல்ல, ஆனால் ஏதோ ஒரு மாதிரி இருக்காளே அப்படின்னு வந்து கூப்பிட்டு சீதா சீதா அப்படிங்க. சீதா லைட்டாக ஓரக்கண்ணில் நம்ம அக்காவும் மாமாங்கிறத பார்த்து அவங்க முகத்தை பார்த்துடக்கூடாது, அடிப்பட்டதெல்லாம் தெரிஞ்சிடணும், முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது சீதா என்ன நீ பேசாமல் போயிட்டே இருக்க அப்படின்னு ஷோல்டரில் கை வச்சு திருப்பும் பொழுது வந்து பார்த்தா கன்னத்தில் அப்படி அடி விழுந்ததெல்லாம் இருக்குது. வாய்கிட்டக்க வந்து அப்படியே வந்து இந்த ரத்தம் கட்டி இருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே செம்ம கடுப்பாயிடுறாங்க. இப்போ மீனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், அவன் திருப்பி அடிச்சிட்டானா உன்ன அப்படின்னு. திருப்பி அடிச்சிட்டானா யாரு, அந்த அருண் அடிக்கிறானா அப்படின்னா வந்து எங்க விடுங்க நீங்கள் கோவப்படாதீங்க, ஐயோ இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல வேணாம்னு நினச்சேன் அப்படிங்கும் போதே மாமா விட்டுருங்க மாமா, இதை விட்டுருங்க மாமா, இதை பெருசாக்க வேணாம் மாமா, அவருக்கு ஏதோ கோவம் மாமா அப்படின்னா. கோவம்னா மேலே கை வைப்பானா, பேசுறது வேற, அதுக்கப்புறம் சண்டை போடுறது வேற, கை வைக்கிறது வேற. ஒரு புருஷன் தடவை பொண்ணு மேலே கையை ஓங்கினான் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அவன் எப்போ சும்மா கையை ஓனாலுமே அந்த பொண்ணுக்கு அவனை தான் அடிக்க போறான்னு பயம் வரும். மனசுக்குள்ளார அப்படி ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டு எப்படி ஒரு வீட்டில் நிம்மதியாக வாழ முடியும்? ஒய்ஃப் அடிக்கிறவங்களாம் மனுஷன் அவன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சருன்னு கட் பண்ணால் காரை வேகமாக நிறுத்திட்டு முத்து உள்ளே வராரு. வேணாமாமா வேணாமாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே வந்து பார்த்தா அப்போ தான் வந்து யூனிஃபார்மை கழட்டிட்டு டிஷர்ட்டை மாட்டிட்டு சீதா சீதா எங்கே போனா சீதா அப்படின்னு அது கத்திக்கிட்டே இருக்கும் பொழுது சீதாவா அப்படின்ட்டு உள்ளார் நுழையிறாரு கோவமாக. இப்போ முத்து நுழைஞ்சதுக்கப்புறமா வந்து நீ இருக்கிற என் வீட்டுக்குள்ள வர வெளில போடா முதல்ல அப்படிங்கும் போது வெளில போ, சீதாவை அடிச்சியா அப்படின்னு அதை கேட்க, என் பொண்டாட்டி நான் அடிப்பேன் மிதிப்பேன், அதை கேட்க நீ ஆடுறா அப்படிங்கும் பொழுது பலார் அடிக்க ஆரம்பிக்கிறாரு முத்து. அவரும் தடுக்கிற பார்க்குறாரு. ஆனால் முத்துவோட கோவம், முத்துவோட உக்கரத்துக்கிட்ட அவரால் நிற்கவே முடியல. கையை பிடிச்சி முறுக்கி அப்படி இந்த பக்கம் ஒரு பட்டுன்னு அடியை விட அப்படியே விட்டுனா, டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நான் போலீஸ்காரன் அப்படின்னா. நீ யாரானாலும் இருந்துக்கடா, சீதாவை அடித்தது உண்மை தானே, இது பொண்டாட்டி அடித்தா மனுஷனாடா நீலாம் அப்படின்னு வந்து போட்டு திருப்பி போட்டு அடிச்சுட்டு உனக்கு கோவம் இருந்தால் அந்த கோவத்தை காமிக்கணும். உனக்கு கோவமெல்லாம் கூட கிடையாது, சும்மா வன்மத்தில் சுற்றிக்கிட்டு இருந்துட்டு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறியா, உனெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு எங்கள் வீட்டு பிள்ளை மேலே கை வச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டு முதலே ஓங்கி குத்திட்டு வந்து இந்த பாரு உங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அது வருத்தமான விஷயம், அதுக்கு ஆனால் நாங்கள் யாருமே காரணம் இல்லை, அது ஒரு விபத்து. ஒரு டிராஃபிக் போலீஸாக உனக்கு தெரியும் எத்தனை விபத்தை பார்த்துருப்பேன். அதோட வந்து நாங்கள் சரி ஓகே உனக்கு வந்து அதுலேயும் வந்து நஷ்ட ஈடு வேணும்னு சொல்லிட்டு உனக்கு 5 லட்ச ரூபா பணத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் போட்டு அடிக்கிறது, பழி வாங்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா வச்சுக்கோ, நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். சீதா மேலே அடுத்த தடவை நீ கை வைக்கும் பொழுது உனக்கு கை இருக்காது, அதுக்கும் அடுத்த தடவை நீ கை வச்ச இன்னொரு கை இருக்கே அடிப்போம் அப்படின்னு அடிச்ச அப்படின்னா அதுக்கப்புறமா உயிரும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு போட்டு கையை பிடிச்சி திருவி அப்படியே ஐயோன்னு ஒரு கத்த கையை உடச்சி விட்டு கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போனதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தா வந்து மாமா ஏமாமா அப்படின்னா, இந்த பாரு சீதா இதெல்லாம் ஆரம்பத்தை இது பண்ணிடுறோம், இல்லைனா அவன் வாழ்க்கை ஃபுல்லாக இதுதான் வந்து வாடிக்கை ஆகிடும், எத்தனை பேருக்கு இதை மாதிரி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவர் போயிடுறாரு முத்து. ஸோ இப்படி ஒரு சம்பவத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்கள் கருத்தோட சேர்த்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸில் தங்கமயிலா அஞ்சலியா யார் கூட சரவணா சேர்ந்தா பெட்டர், மீனா தங்கமயிலுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஐயனார் துணையிலும் அதிரடியான திருப்பங்கள், மகாநதியில் அடுத்தடுத்து வரப்போகிற திருப்பங்கள்லாம் பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலில் நீங்கள் இன்னும் ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து எந்த ட்ராக்கு வெயிட் பண்ணுறீங்க, மனோஜ் ரோஹினியா இல்லை என்ன ட்ராக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.